பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்காக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை உடையவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிவீர். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீட்டையே உமது வீடாக, உமது ஆலயமாக்கி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்ற இந்த வேளையில் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்பி நிற்கிறோம். 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நீர் வாக்கு மாறாதவராக இருக்கின்றேன். அன்றைக்கு சீஷர்கள் கூடியிருந்தவர்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்களே, அதே விதமாக ஆண்டவரே நீரங்கள் மத்தியில் இருக்கிறதை, நீரங்கள் மத்தியில் அசைவாடுகிறதை உணரவும் உம்மை தரிசிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டாக தெய்வீக பிரசன்னம் கூட இருந்து ஆளுகை செய்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது 42வது சங்கீதத்திலே சொல்லுகின்ற வார்த்தைகளை, சில வசனங்களை ஆராதனைக்கு ஆரம்பமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். என் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் கர்த்தர் பேரில் எவ்வளவு வாஞ்சையாக, அவருடைய ஆத்துமா கர்த்தர் பேரில் எவ்வளவு தாகமாக இருந்தது என்று சொல்லுகின்றார். 2வது வசனத்திலே, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்திற்கு நாம் கூடி வந்து ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வர முடியவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு வாஞ்சையோடு காத்து நிற்கிறது. அது மாத்திரமல்ல, 4வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் எப்பொழுது தேவாலயத்திற்கு போய் வருவேன் என்று அவர் வாஞ்சையோடு சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர்
ஜீவனுள்ளவர், அவர் மகிமையானவர். ஒருவேளை நாம் ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையிலே இருந்தாலும் நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிற அந்த சங்கீதக்காரனை போல நாமும் சேர்ந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், இன்றும் என்றும் பிழைப்பான் என்ற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடப் போகிறோம். கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசி
வலிமையான ஒரு பாடல். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், விசுவாசிகள் என்னும் கூட்டம், நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் சகலத்தையும் அவருடைய ஆள்கையின் கீழாக வைத்திருக்கின்றார். அவரை நாம் தொடர்ந்து துதிப்போமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் இந்த பூமியில யாருமே இல்லை. நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, நீர் ஆராதனைக்கு உரியவர். நீர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நம் ஆண்டவரை தொடர்ந்த ஒரு ஆராதனையும் பிரசன்னத்தோடு இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவோமே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர்
என்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களுள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் இந்த பூமியிலே யாருமே இல்லை. வல்லமையிலும் அதிகாரத்திலும் எல்லாவற்றிலும் நீரே உயர்ந்தவர் சுவாமி. ஆகவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய பலனையும் அவருடைய வல்லமையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பாடலை பாடுவோமா? ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவராத மக்களே துயா, பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவராத மக்களே துயா. பாதகர் பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரல்லோ, பாதகர் பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகர் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ, பாதகர் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துரோகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துரோகி வந்த மக்கள் மேல்
வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசவர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசவர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ தண்ணீரினாலே வாஞ்சையோடு நிற்கிற எங்கள் ஆத்மாவை நீர் திருப்தியாக்கும் சுவாமி. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ராஜாதி ராஜா. எங்களுக்காக நீர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தீர். 5 கண்ட மக்களுக்காகவும் ஆண்டவரே, நீர் சிலுவையிலே 5 காயம் ஏற்றவர் அல்லவா? அப்பா, உம்மை நாங்கள் தரிசிக்க இந்த உலகத்தில் உள்ள மாந்தரெல்லாம் மனம் திரும்பி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்ய உதவி செய்வீராக. நாங்கள் உம்மை அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் எங்கள் ஆராதனையும் எங்கள் அறிக்கையும் ஏற்றுக்கொள்வீராக. He is Lord, He is Lord, He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று
மீண்டுமாக He is Lord, He is Lord, He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. நீரே ஆண்டவர் என்பதை பூமியில் உள்ள சகல ஜனங்களும், சகல தேசத்தாரும், சகல மக்களும் கண்டடைய உதவி செய்தவர்களும் எல்லா நாட்களும் அறிக்கை செய்யவும், எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கட்டு சுவாமி. நாங்கள் உம்மை வணங்குகிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். கர்த்தரின் ஆராதனை அங்கீகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இப்பொழுது நாங்கள் உம்மதண்டையிலே எங்களுடைய விண்ணப்பங்களோடும் எங்களுடைய வேண்டுதல்களோடும் வந்து நிற்கிறோம். தகப்பனே, ஒரு கொடிய கொள்ளை நோய் நிமித்தம் உலகமே திகிலுக்குள் காணப்படுகிற இந்த வேளையில் ஒரு கூட்ட மக்கள் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் தேவனை அறியட்டும். ஆண்டவரே, உடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உணவிற்காக ஏங்கி தவித்து நிற்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வறுமையிலே சிக்குண்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளும் ஆண்டவரே சந்திக்கப்படட்டும். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த கடுமையான நாட்களிலே பணியில் ஓயாமல் இருக்கின்ற மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், இன்னும் காவல் பணியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய தியாகமான பணிகளிலே கர்த்தர் வேண்டிய கிருபையும் பலனையும் அவர்களுக்கு கொடுக்கிறது மாத்திரமல்லாமல் அவரவருடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் நீர் ஒத்தாசையை கொடுத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள் இது என்பதை அறிந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்கள் சக விசுவாசிகளிடத்தில், சக மனிதரிடத்தில் அன்பு கூற, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த, தன்னலமற்ற தேவனுடைய அன்பை உணர்ந்திருக்கிற நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உமது சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது கிருபை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். மாறி மாறி வாசிப்பதற்கான சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்.
அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு பயம் தொற்றிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதக்காரனாகிய தாவீது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறாரே. அந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக்கி கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருப்பார் என்றால் நாம் தாழ்ச்சி அடையும். அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து என்னை போஷித்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிற கர்த்தர். மாத்திரமல்ல, என் ஆத்துமாவிற்குரிய நன்மையினாலே என்னை இந்த நாட்களிலே நிரப்புகிற ஆண்டவராக இருக்கின்றார். 4வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற காரியம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே எந்த சூழ்நிலையை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நாம் ஞானமாக கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஞானத்தை பயன்படுத்தி எப்படி அவருடைய கரத்திலே அடங்கி இருக்க வேண்டுமோ அப்படியாக அவருடைய நல்ல ஆடுகளாக அடங்கி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் காணப்படுகிறோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் தொடரும். கர்த்தர் தாம் இந்த சங்கீதத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்க வாஞ்சியோடு ஆவலோடு உமது பாதத்தண்டையிலே நாங்கள் காத்து நிற்கின்றோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நீர் பேச நாங்கள் கேட்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வேதாகமத்தில் ஒரு சில இடங்களிலே கர்த்தருடைய கரம் எழுதினவற்றை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தர் எழுதினார் என்று சொல்லும் பொழுது அதில் அதிக முக்கியத்துவம்
நிறைந்ததாக காணப்படுகிறது. அநேக இடங்களிலே கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசின காரியங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். ஆனால் ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் கர்த்தருடைய கரத்தால் எழுதப்பட்டவைகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த முழு வேதாகமமும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தேவனே தமது கரத்தினால் எழுதின சில காரியங்களை குறித்து நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரத்திலே 18வது வசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். சீனாய் மலையிலே மோசே தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்திலே இருந்தார். அந்த வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காக ஆண்டவர் தம்முடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும், அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும், அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. தேவன் 2 கற்பலகைகளை ஆயத்தப்படுத்தி அதிலே தம்முடைய கரத்தினாலே எழுதப்பட்ட வார்த்தைகளை கொடுத்தார். அந்த 2 கற்பலகைகள் தான் தேவனுடைய பெட்டியிலே, அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கற்பனைகள், அதில் எழுதப்பட்ட கற்பனைகள் ஒவ்வொன்றும் மிக முக்கியமானவைகள். எதற்கு? மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளத்தக்கதாகவும், அதை கை கொள்வதன் மூலமாக பாவத்திற்கு விலகி ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை, வாழ்க்கையை வாழத்தக்கதாகவும் அந்த எழுத்துகள் எழுதப்பட்டிருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அந்த பரிசுத்தமான ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த பரிசுத்த ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால், அவரை தரிசிக்கக்கூடிய விதத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால், அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்ற அந்த கற்பனைகளின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். பாவத்திற்கு விலகி வாழ்வதற்கு அவர்
அவருடைய விரலினாலே எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு இன்றியமையாதவைகளாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய கரத்தினாலே எழுதப்பட்ட இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அது என்னவென்றால், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். பாருங்கள், இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். தாவீதை குறித்து நாம் எல்லாரும் அறிவோம். அந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, விருப்பம் என்னவென்றால், தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் அந்த தாவீதை பார்த்து என்ன சொன்னார்? 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். 6வது வசனத்திலே தேவன் இந்த தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் குமாரனாகிய சாலோமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார். தாவீதுடைய உள்ளத்தின் வாஞ்சை தேவனுக்கு ஒரு அழகான நல்ல ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதாகும். ஆனாலும் அந்த தாவீதினிடத்துல நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் சாலோமனை கொண்டு கட்டும்படியாக உத்தரவு கொடுத்த ஆண்டவர் தாவீதினுடைய வாஞ்சையை, விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அவனுடைய கரத்திலே, அவனிடத்திலே தமது கரத்தினால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மாதிரியை கொடுத்தார். ஆலயம் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும், அதனுடைய பிரகாரங்கள் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும், அதனுடைய மண்டபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதனுடைய பொக்கிஷ சாலைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய கிருபாசன ஸ்தானம் எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா மாதிரியையும் கர்த்தருடைய கரம் எழுதி தாவீதினிடத்திலே ஆண்டவர் கொடுத்தார். அந்த எழுதி கொடுக்கப்பட்ட மாதிரியை கொண்டு தாவீது சாலோமனுக்கு கற்பிக்கின்றார். இன்னென்ன பிரகாரமாக, இன்னென்ன விதமாக இந்த மாதிரியின்படியே நீ தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கற்பிக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தருடைய கரத்தினால் எழுதப்பட்ட அந்த கற்பனைகள் நிறைந்த அந்த பலகையானது எதற்காக? மனிதன் பாவத்திற்கு விலகி வாழ்வதற்காக. இங்க தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக கர்த்தருடைய கரம் எழுதுகிறது. எதற்காக என்றால், மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனை தரிசிக்கத்தக்கதாகவும் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடத்தக்கதாகவும் தேவன் அங்கே வாசம் செய்து அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கெல்லாம் செவி கொடுக்கத்தக்கதாகவும் ஆண்டவர் ஒரு தேவாலயத்தை கட்டும்படியாக அதனுடைய எல்லா மாதிரிகளையும் தமது கரத்தினாலே எழுதி கொடுத்தார். மீண்டும் இந்த காரியம் எதற்காக என்றால், நம்முடைய பரிசுத்தமான ஜீவியம், தேவனோடு கூடிய உறவிலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை
வாழ்க்கை பரிசுத்தமானதாய் காணப்படுவதற்காக கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டக்கூடிய மாதிரியை தமது கரத்தினால் எழுதி கொடுத்தார். மூன்றாவதாக ஆண்டவருடைய கரம் எழுதுகின்ற இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நாம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், பெல்ஷாத்சார் என்னும் ராஜா ஒரு மிக முக்கியமான நாளிலே திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். தேவனுடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பொருட்களும் பரிசுத்தமானவைகள். அந்த பரிசுத்தமான பாத்திரங்களை தீட்டுப்படுத்தும்படியாக இந்த பெல்ஷாத்சார் என்கிற ராஜா அந்த காரியத்தை செய்கின்றான். அப்படியே அவர்கள் அந்த தேவனுடைய எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரங்களை எல்லாம் திராட்சரசம் குடிப்பதற்காக பயன்படுத்தின பொழுது அந்நேரத்திலே 5வது வசனத்தில் பார்க்கிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம், அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது என்று பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமான எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. இந்த பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், இவைகள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்தமான பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவைகள், பரிசுத்தத்திற்கு தெரிந்தெடுக்கப்பட்டவைகள். அவைகளை தீட்டுப்படுத்தும்படியான காரியத்தை இந்த பெல்ஷாத்சார் செய்ததன் நிமித்தமாக கர்த்தருடைய கரம் அங்கே விளங்கிற்று, எழுதிற்று. என்ன எழுதினது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதை. இந்த வார்த்தைகளின் அர்த்தங்களையும் நாம் பின்வரும் வசனத்திலே பார்க்கிறோம். 26வது வசனத்திலே இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். இந்த தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை தானியேல் தேவனுடைய ஆவியை கொண்டு வியாக்கியானம் செய்கிறதையும் அதனுடைய எல்லா அர்த்தத்தையும் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெல்ஷாத்சார் என்கிற அந்த ராஜா தேவனுடைய பரிசுத்தமான அந்த பாத்திரங்களை அசுத்தமான காரியத்திற்கு, தன்னுடைய சிற்றின்பத்திற்கு, தன்னுடைய உல்லாசமான காரியங்கள்
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பரிசுத்த காரியத்தை அசுத்தத்திற்கு பயன்படுத்த அவர் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. வேதம் சொல்லுகிறதே, ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் காணப்படக்கூடிய பரிசுத்தமான அந்த பாத்திரங்களை அசுத்தத்திற்கு பயன்படுத்தினது நிமித்தம் எத்தனை பெரிய ஒரு விளைவு உண்டாயிற்று. இன்றைக்கும் தேவனுடைய மகிமையான காரியங்களை உணராமல், தேவனுடைய மகிமையை உணராமல், அவருடைய பரிசுத்தத்தை உணராமல், அவருடைய வல்லமையை உணராமல் எங்கெங்கெல்லாம் பரிசுத்தமான காரியங்களிலே அசுத்தத்தை கலந்தார்களோ அதற்குரிய நியாய தீர்ப்பை ஆண்டவர் இந்த உலகத்திலே இன்றைக்கு கொண்டு வருகின்றார். அதற்கு யாரும் தப்பவே முடியாது. அது பெல்ஷாத்சார் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கரத்தின் விரல்கள் எழுதிற்று. நான்காவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டிற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பாவியான ஸ்திரீயை விபச்சாரத்திலே கண்டுபிடித்து வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் அந்த பாவியான ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள். இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அவருடைய நோக்கம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல போகிறார், இந்த விபச்சார ஸ்திரீக்கு என்ன நியாயத்தை சொல்ல போகிறார் என்பதால் அதை வைத்து இயேசுவின் மேல் குற்றம் சாட்ட முடியுமா என்பதற்காக அவர்கள் இப்படிப்பட்ட முயற்சியை செய்கிறார்கள். உண்மையாகவே இந்த ஸ்திரீக்கு நியாயத்தை செய்ய வேண்டும் என்றால் அங்க நியாய சாஸ்திரிகள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கொண்டு போயிருக்க முடியும். இயேசுவின் இடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்திரீயை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் என்று 8ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து குனிந்து விரலினால் தரையிலே என்ன எழுதினார்?
என்பதை இன்று வரைக்கும் யாராலும் திட்டவட்டமாக சொல்ல முடியவில்லை. அவர் என்ன எழுதி கொண்டிருந்தார் என்பதை. ஆனால் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய வார்த்தைகளும் அங்கு நின்ற வேத பாரகரையும் பரிசேயரையும் அந்த இடத்திலே இந்த பாவியான ஸ்திரீயின் மேல் நியாய தீர்ப்பு செய்யாமல் கல்லறியாமல் அந்த இடத்தை விட்டு துரத்திற்று. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீ போ, இனி பாவம் செய்யாதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அல்லவா? இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அல்லவா? அவர் குனிந்து விரலினாலே தரையில எழுதின ஒரு காரியம், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது வேதத்தின் சத்தியம். இந்த பாவத்திலிருந்து நம்ம எல்லாரையும் விடுதலை ஆக்குவதற்காகவே இந்த பூமிக்கு மன உரு எடுத்து இயேசு கிறிஸ்து வந்தார். பாவத்தை மன்னிப்பதற்குரிய அதிகாரத்தை உடையவர். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரையும் கூட இன்றைக்கு அந்த பாவத்தின் கட்டிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய அதிகாரம், வல்லமை அத்தனையும் அவருக்கு காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஐந்தாவதாக ஆண்டவருடைய விரல் எழுத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஜீவ புஸ்தகத்திலே ஆண்டவர் நம்முடைய பெயர்களை எழுதுகின்றார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே மோசே ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார், ஆண்டவரே, நீர் இந்த ஜனத்தின் மேல் மனதிறங்கும், இந்த ஜனத்தை மன்னியும், இல்லாவிட்டால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும். உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். உம்முடைய பிரசன்னம் இல்லாம இந்த இடத்திலிருந்து நாங்க அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது. உம்முடைய மகிமையான பிரசன்னம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படி ஜீவ புஸ்தகத்திலே ஆண்டவர் பெயரை எழுதுகிறவர் என்பதை நாம் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றதா? வேதத்தை திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்திலே 15வது வசனம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் யார் யாருடைய பெயர் எழுதப்படவில்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்களா? 21ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அவருடைய கரத்தினால் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்பட்டிருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். முதலாவதாக சீனாய் மலையிலே ஆண்டவருடைய கரத்தினாலே எழுதப்பட்ட, அவருடைய கரத்தினால் எழுதப்பட்ட அந்த கற்பலைகளை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக
தேவனுடைய ஆலயத்தின் வரைபடத்தை தாவீதுக்கு ஆண்டவர் தமது கரத்தினாலே எழுதி கொடுத்ததை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக தேவனுடைய பரிசுத்தமானதை கெடுத்த அந்த பெல்ஷாத்சாருக்கு கர்த்தருடைய கரம் எழுதக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்த்தோம். நான்காவதாக தரையிலே இயேசு எழுதின வார்த்தைகளை நாம் பார்த்தோம். ஐந்தாவதாக ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் அவருடைய கரத்தினாலே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கரம் எழுதக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் எதற்கென்றால் பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கென்று நம்மை மாற்றி அந்த பரிசுத்தமான ஜீவியத்திலே நம்மை தொடர்ந்து நடத்தி ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரை எழுதி சீயோனிலே பரலோகத்திலே நாம் அவரோடு வாசம் செய்ய வேண்டும். அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம், ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வல்லமையான கரம், எழுதுகின்ற கரம் என்னுடைய இருதயத்திலே எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு, இருதய பலகையிலே உம்முடைய கரம் எழுதுகின்ற ஒவ்வொரு கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போமே. நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நான் நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா, என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்து என்னை உடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வீரா என்ற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, ஆவியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே,
வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன் நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா ஆண்டவரே உம்முடைய கரம் வல்லமையான கரம் எழுதின காரியங்களை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. உடைய கரத்தினால் எழுதப்பட்ட கற்பனைகள், எழுதப்பட்ட ஆலோசனைகள், எழுதப்பட்ட எச்சரிப்புகள், கட்டளைகள் எல்லாவற்றிற்காக நன்றி சுவாமி. எல்லாம் எங்களை பாவத்தில் இருந்து, அசுத்தத்தில் இருந்து விடுதலை ஆக்கி நீர் எங்களை என்ன நோக்கத்திற்காக உருவாக்கினீரோ அந்த நோக்கத்தை எங்களிலே நீர் செயல்படுத்துவதற்கு உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் விளங்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே பரிசுத்த குலைச்சலான காரியங்கள், அசுத்தமானவைகள், கேடு நிறைந்தவைகள் எந்தெந்த குடும்பங்களிலே இந்த வார்த்தையை கேட்ட எந்தெந்த நபருக்குள்ளாக காணப்படுகிறதோ எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலையை தரும்படியாக அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் விரும்புகின்ற பரிசுத்தத்தை எங்களிலே தார். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். தாழ்த்தி உமது கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே